ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி. எல்ஐசி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா 19ஆம் தேதி டிவிடெண்ட் எக்ஸ் டேட் கொடுத்துருக்குறாங்க. ரூ. 6 பெர் ஷேருக்கு கொடுத்துருக்குறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் 40 இருக்குது. இது வந்து ஒரு மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 48 இருக்குது. இதுவும் ஒரு மிட் வேல்யூஷன் தான். மொமெண்டம் ஸ்கோர் 60 இருக்குது. இது ஒரு மாடரேட்லி புல்லிஷ் சைடில் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் 1130 அப்படின்னு சொல்லிட்டு அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது நியூட்ரல் ஜோன் தான் இருக்குது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவுக்கு இங்கே டேட்டா இல்லை. கரண்ட் ரேஷியோவுக்கு வந்து பார்த்தோம்னா 3.1 இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு நல்ல ரேட்டு தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 0.8 தான் எடுக்கிறாங்க. இது அப்ரிஷியேட்டபிளாக இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஆர்ஓஇ வந்து 49 எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து இது நல்ல வெயிட்டாக எடுத்திருக்கிறாங்க, நல்ல ரிட்டர்ன் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கருத முடியும். டெப்ட் டு ஈக்விட்டியில் வந்து இங்கே டேட்டா இல்லை, அதனால கடன் இல்லாத கம்பெனின்னு நம்ம கருத முடியும். பிஏ பொறுத்த வரைக்கும் 15.6. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க 25, 15, 8 டு 10 இதுதான் நம்ம பிஇயோட ஸ்லாப் நம்ம வச்சுருப்போம். இப்போ 15 கடந்து வந்திருக்கிறான். இவன் கீழே கரெக்ஷனுக்கு இறங்க போகிறானா இல்லை மேலே அடித்து தூக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இதை எப்படிலாம் நம்ம வந்து யூகம் பண்ணலான்னா, ப்ரைஸ் டு புக் இந்த சைடு பார்த்தோம்னா 7.7 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 5 மேக்ஸிமம். சில இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிஸுக்குனா 8 டு 10 வரைக்கும் கொண்டு போவாங்க. ஆனால் அது எல்லா நேரமும் இருக்காது. மார்க்கெட் அதிரி புதிரியாக புல்லிஷ் போட்டு இதை மேலே ஏற்றியே ஆகணுங்கிற மாதிரியான சூழல் வந்தால் தான். இப்போ இது 5க்கு மேலே இருக்கிறதுனால இப்போ வந்து இது கரெக்ஷனுக்கு வரப்போகுதா, இல்லை இது வந்து மிச்ச நல்ல பெரிய கம்பெனிஸுக்கு நல்லா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிக்கு பிபி 8 வரைக்கும் நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா, இல்லை 10 வரைக்கும் கொண்டு போகிறோம்னு நினைக்கிறாங்களா, மேலே ஏற்ற போகிறாங்களா, இது நம்ம வந்து பார்த்து நம்ம செய்யணும். இந்த சைடு வந்து பார்த்தோம்னா அனாலிசிஸ்ட் வந்து 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து 62.9 இருக்குது. ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து 20.7 சர்ப்ரைஸை பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. அனாலிசிஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 பேர் செல்லு, 3 பேர் ஹோல்டு, பாக்கி 13 பேர் வந்து பையில் தான் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் இயர் ஆன் இயர் வந்து 52% கம்மியாக இருக்குது. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க ஆனுவல் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 13.7 இருக்குது. ரெவென்யூ 8.6 இருக்குது. இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம பார்ப்போம். புக் வேல்யூ இப்போ கரண்ட் புக் வேல்யூ 131, டிடிஎம் வந்து 350 காட்டிக்கிட்டு இருக்கு. குவார்ட்டர்லியோட ரிசல்ட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் வந்து 4.5 இயர் ஆன் இயர், அதாவது இந்த மார்ச் டு போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது 4.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து 25% இந்த மார்ச் டு போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து நல்ல ரிசல்ட்டு. Q டு Q பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் இது ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் Q டு Q பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்வியஸாக இபிஎஸ் கூட வரும். இதில் ஏதாவது பேட்டர்ன் சிக்குதான்னு பார்ப்போம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, மார்ச் மாதம் எப்போதுமே கூட எடுத்திருக்கிறாங்க. ஜூன் மாதத்துக்கு பொசுக்குன்னு அப்படியே கீழே இறங்கியிருக்கிறாங்க. செப்டம்பருக்கு அதையும் காட்டிலும் கீழே இறங்கியிருக்கிறாங்க. இது 2023 நடந்திருக்கு. அப்போ 2022 அதே மாதிரி நடந்திருக்குன்னா 2022 3.8 எடுத்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி இருந்த செப்டம்பரில் 0.3 தான் எடுத்திருக்கிறான். அப்போ 3.8. அதுக்கு அடுத்து ஜூன் மாதத்துக்கு பார்த்தோம்னா அப்படியே ஒன்றா குறைஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துக்கு பார்த்தோம்னா திடீர்னு 25 பூஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு ஜூன் மாதத்துடைய பேட்டர்ன் வந்து மார்ச் மாதத்தை காட்டிலும் குறையுதுங்கிறது மாத்திரம் நமக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்கு. நமக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கிடச்சிருக்கு. செப்டம்பர் குவார்ட்டர் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது இல்லை. அது ஒவ்வொரு 2 வருஷமும் வேறு வேறையாக பிஹேவ் பண்ணியிருக்கு. அதனால நம்ம முதல்ல ஜூன் மாதத்து குவார்ட்டர் குறையுதுங்கிறத மாத்திரம் நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணிக்குவோம். அப்போ தானே நமக்கு வந்து அடுத்த இது வரும்போது நமக்கு டிடிஎம் வரும்போது என்ன நடக்கும்னு தெரியும். சரி, இங்கே வந்து ப்ரொமோட்டர்ஸில் வந்து பிளெஜஸ் எதுவும் இல்லை. 96% அப்படியே ஹோல்டிங் ப்ரொமோட்டர்ஸ்ட்டு தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள். 0.06லேருந்து 0.
14% ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. ஆனா, இது என்னமோ ரொம்ப பெரிய கேண்டிலா போற மாரி இருக்கு. 0.06லேருந்து 0.14 தான் ஏத்தியிருக்கிறான். அப்படின்னா 0.08 தான் ஏத்தியிருக்கிறான். 0.08 தான் ஏத்தியிருக்கிறான். அது என்னமோ கேண்டில் மாத்திரம் என்னமோ பெருசா போற மாரி இருக்கு கிராஃப்ல. இவிங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாய்ங்க, இவிங்களும் லெஸ் தென் 1% தான் இத வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ல வச்சிருக்கிறாய்ங்க. 0.79லேருந்து 0.68 குறைச்சிருக்கிறாய்ங்க. அப்போ 0.1 குறைச்சிருக்கிறாய்ங்க. இவன் ஏத்துனதுக்கு இவன் குறைச்சதுக்கும் பேலன்ஸ் ஆயிப்போச்சு. இப்ப இவனோட இபிஎஸ் டேட்டாவ தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டுட்டோம். நம்ம லோ ஸ்கோர் எடுத்திருக்கிறது 654 எடுத்திருக்கிறோம். இது ஃபேர் பிரைஸோட வந்து 1.5 தான். இப்ப இங்க ஃபேர் பிரைஸ் 2.3 வந்திருக்கு. 2.5 வந்துருச்சுனாக்க நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்ப 2.3 வந்திருக்கு. அதனால இன்னும் 0.2 ஏறனோ இல்ல அந்த கேப் இருக்கு. அதுக்கான ஸ்கோர் எவ்வளவு வருதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஆனுவல் எஸ்டிமேஷன் 64.7 இருக்கு. ஆனுவல் இது வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆனுவல் டிடிஎம் வந்து 64.7 இருக்கு. ஆனுவல் எஸ்டிமேஷன் வந்து 62.9. அப்போ டிடிஎம் காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மி. ஆனால் சர்ப்ரைஸ் வந்து அவங்க கிட்டத்தட்ட 20% எதிர்பார்க்கறதுனால நான் வந்து அது 6 12 ப்ளஸ் இதுன்னு போட்டு 75 நான் போட்டேன். அப்போ 75 சர்ப்ரைஸுக்கு உண்டான இந்த இபிஎஸ்க்கு இந்த லோனாக்க 1124 வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்கோராக எதிர்பார்க்கலாம். இதே இது வந்து அடுத்த டிடிஎம்கா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 1357 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 1357 அந்த ரேஞ்சு இல்லாட்டி 1422 அந்த ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து டிடிஎம் புக் வேல்யூன்னு வரும்போது இபிஎஸோட சர்ப்ரைஸை நம்ம எடுக்காம இபிஎஸோட டிடிஎம் மாத்திரம் எடுத்தோம்னா 1367. இதைத்தான் இவங்க இங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. இங்கே எவ்வளோ போட்டு வச்சிருக்கிறாங்க, 1130 தான். அப்போ அவன் அந்த ஸ்கோரை எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ இவன் இந்த ஸ்கோரை அவன் எடுக்கல. நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கூட போட்டு வச்சுக்குவோம். இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடியது இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல பார்த்துட்டோம். இப்போ இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தோம்னா 1090 நமக்கு வருது. 1090 இவன் வந்து 1100 ஒரு 30 ரூபா டிஃப்ரென்சஸில் இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது 1090 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதோட லோ, அதாவது இப்போ இதோட மேக்ஸிமம் 1090, அதோட லோன் எடுத்தோம்னா 1010. இப்போ இந்த 1010 தான் இவன் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். 1010 கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 914 838 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இது சர்ப்ரைஸோட ஃபிகரோ இல்லாட்டி ஆனுவல் எஸ்டிமேஷன் ஃபிகரோ போட்டோம்னாக்க நமக்கு வந்து இந்த சைடு வந்து சர்ப்ரைஸ் ஃபிகர்னா 934லேருந்து 832 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. 852 உடைச்சிட்டான், கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க 746, 805, 784, 760, 746 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கீழே இறங்கினா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் 1090, அப்புறம் வந்து 1120. இப்போ இந்த ஃபிகர் எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து மேலே போட்டு வச்சுட்டேன். 1090 to 1124 இந்த ரேஞ்சை உடைச்சான்னா புக் வேல்யூ, டிடிஎம் புக் வேல்யூக்கு உண்டான இந்த ஸ்கோருக்கு இவன் வந்து இதில் ஏதோ ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை இவன் உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க 907, 914, 924 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும். அப்போ இந்த இந்த இதோட கலர் நான் மாற்றுறேன். இதோடைய கலரை நான் வந்து க்ரீன் கலரில் போடுறேன். இந்த க்ரீன் கலர் டு இந்த க்ரீன் கலர் தான் இது வந்து இப்போதைக்கு லெவலாக இருக்குது. இப்போதைக்கு இந்த க்ரீன் கலர் டு இந்த க்ரீன் கலர் தான் லெவல் இருக்குது. ஒன்று இதை உடச்சி மேலே ஏற போகிறானா, இல்லை இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க போகிறானா, இல்லை இதை உடச்சி கீழே இறங்க போகிறானா. அப்படி கீழே இறங்கினா 838, 832, 746 to 784 இந்த ஸ்கோர் வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஆனால் நார்மலாக என்ன செய்யணும், இந்த மாதிரியான இன்சூரன்ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எது வந்தாலும் சரி, முதல்ல இறங்குற மாதிரி இறங்குவோம், அப்புறம் திருப்பி ஏறுற மாதிரி கரெக்ஷன் போகிற மாதிரி போயிட்டு திருப்பி கீழே அடித்து கீழே இறங்கி அதுக்கப்புறமா மேலே ஏற்றுவாங்க. ஏற்கனவே பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதுலேயும் பந்தன் பேங்க்கை நல்லா எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி தான் கீழே இறங்கிட்டு மேலே ஏறிட்டு அப்படியே கீழே அடித்து எங்கேயோ இன்றைக்கெலாம் வந்து அது 1/3க்கு கீழே இறங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க, எல்ஐசி எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாட்டியும் கூட நம்ம இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்குவோம்.
இதில் எங்கே உடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் போய் மாட்டிக்கிறாமல் இருந்தால் சரிதான். நம்ம வந்து எங்கே உடைக்குது, இந்த ரேஞ்சை தாண்டி மேலே உடைச்சிச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கீழே உடைச்சிச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 838லேருந்து 746 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.